உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலை சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, விஜயநகர பேரரசு மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் போன்ற மன்னர்களால் பல்வேறு காலகட்டத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டது. தற்பொழுது பொது தீட்சைகள் நிர்வாகத்தில் உள்ளது. இங்கு இருக்கக்கூடிய தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை மேற்பார்வையில் அறங்காவலர் நிர்வாகத்தில் உள்ளது. இந்த கோவிலில் சைவ வைணவ பாகுபாடு பல நூற்றாண்டு காலமாக உள்ளது. இந்த கோவிலில் கனகசபை மீதேறி சுவாமி தரிசனம் செய்வதற்கு திடீர் என்று முன்னறிவிப்பின்றி அரசனுடைய ஆலோசனை இல்லாமல், பக்தர்களுடைய ஆலோசனை இல்லாமல் தன்னிச்சையாக பொது தீட்சை தடை விதித்தார்கள். இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து அதிகாரியும் சந்தித்து, காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து கேட்ட பிறகு முடியாது என்று கூறிவிட்டார்கள் பொது தீட்சைகள் ஆணவ போக்கோடு. எனவே இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்களால் நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகத்தில் நல்லாட்சி புரிந்து வரக்கூடிய தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்து சமய அறநிலையத்துறையுடைய பொற்கால ஆட்சி நடத்தி வரக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் முழு ஒத்துழைப்போடு அரசாணை வெளியிட்டார்கள். அந்த அரசாணைப்படி தற்பொழுது கனகசபை மீதேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றோம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தீட்சர்கள் பல முறை நீதியரசர் சொல்லியும் கூட என்ன செய்கின்றார் என்றால், அந்த கனகசபை மீதேறி சாமி தரிசனம் செய்வதற்கு ரூபாய் 200, 500, 1000 என்று வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கூட நாங்கள் சென்று பார்த்தோம். ரூபாய் 200, 500. அதுக்கு எப்படின்னா, நடராஜர் படத்தை கையில கொடுத்துறாங்க. அந்த நடராஜர் படம் இருந்தாதான் பக்தர்கள் மேல போகலாம், இல்லைன்னா பக்தர் போக முடியாது. நாங்க எப்படி போனோம்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துல ஆணை பெற்ற காரணத்தால் எங்களை உள்ளார விட்டாங்க. இது போன்று ஆணவ போக்கோடு நடந்து கொண்டிருக்க பொது தீட்சர்கள். சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதியரசர் என்ன சொன்னார்கள் என்றால், பொது தீட்சர்கள் கடவுளுக்கு மேல, ஆண்டவனுக்கு மேல தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீதியரசர்களே கூறினார்கள். கூறியும் கூட தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு தமிழக அரசோடும் பக்தர்களோடும் பொது தீட்சர்கள் ஒன்றிணைந்து செயல்படாமல் ஆணவ போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்களுடைய நலன் கருதி, பக்தர்களுடைய நலன் கருதி தீட்சர்கள் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு பக்தர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும். மேலும் இன்னொன்று என்ன நிகழ்ச்சி என்றால், இங்கு இருக்கக்கூடிய தில்லை கோவிந்தராஜ பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடைபெற்று பல நூற்றாண்டு காலமாக ஆகிறது. இது குறித்து தீட்சரிடத்தில் கேட்டபோது தீட்சர்கள் அதற்கும் தடை விதித்தார்கள். அதற்கும் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது உள்ளே சென்று பார்த்தால் தெரியும், ஒரு கொடிமரம் இருக்கிறது. அந்த கொடிமரம் கீழே விழுந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கீழே விழுந்துவிடும், உடைந்து விடும். அதனால் பக்தர்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே அந்த கொடிமரத்தை மாற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறையும் இந்து அறங்காவலர்களும் முயற்சித்த போது இதற்கும் பொது தடை விதித்தார்கள். ஏன் தடை விதித்தார் என்றால் சரியான பதில் இல்லை. மாத்துருங்கன்னு சொல்றாங்களே தவிர ஏன் தடை கேட்டாங்கன்னா அது தெரிய மாட்டேன், சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. எனவே பக்தர்கள் நலன் கருதி, பொதுமக்களுடைய நலன் கருதி டீச்சர்கள் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு சைவ வைணவ ஒற்றுமைக்காக அவர்கள் இணக்கமாக இருக்க வேண்டும். அது குறித்து தான் இன்றைக்கு சைவ வைணவ சமய ஒற்றுமை குறித்து கருடாழ முன்பு 108 விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி அதன் பிறகு பெருமாளை தரிசித்து இன்றைக்கு கனகசபை மீதேறி நடராஜ பெருமானை தரிசித்து கீழே இறங்கி இருக்கின்றோம். பொது தீட்சர்கள் தயவு செய்து பக்தர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும், அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும். பொது தீட்சர்கள் ஆண்டவனுக்கு மேலாக தன்னை நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாங்களும் உங்களுடைய நண்பர்களான். இதை பக்தர்கள் சார்பாக தெய்வீக பக்தர்கள் பேரவை சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உலகாலும் ஈசனை சிவனை சங்கர நாராயணனா காட்சி தராரு. ஆனா இந்த தில்லை நடராஜர் கோவில்ல இந்த தீட்சிதர்கள் பண்ற அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. எடுத்து கேட்டா யாரையும் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, வீண் பழி சுமத்துவாங்க. நாங்க பக்தர்கள் சார்பாவும் மக்களுடைய சார்பாவும் நாங்க முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நீதி அரசர்கள்ட்டையும் ஒரு ஒட்டுமொத்த மக்களுடைய வேண்டுகோளா ஒண்ணுதான் வைக்கிறோம். இந்த கோவில முழு கட்டுப்பாட்டோட இந்த நடராஜர் கோயில் முழு கட்டுப்பாட்டோட அரசு ஏற்று நடக்கணும். இது மட்டும்தான் எங்களோட கோரிக்கை. தில்லை கோவிந்தராஜ பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடத்தணும். இதுதான் எங்களோட முழு கோரிக்கை. அவ்வளவுதான். தேங்க்யூ.